இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கூட இந்த நாளிலே மிஷனரி குறித்து நாம் பார்க்க போகிறோம். அமெரிக்க தேசத்தில் 1856 1948 ஆண்டுகள் வரையிலுமாக வாழ்ந்ததான அடாலி என்ற ஒரு மிஷனரி குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அவர்களுடைய கணவரார் பேர் டேவிட் லீ என்பது. அவர்கள் இருவருமே மிஷனரி பணிக்காக இந்திய தேசத்திற்கு தரிசனத்தோடு கிளம்பி வந்தாங்க. அவங்களுக்கு 6 குழந்தைகள் இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்திய தேசத்தில் மேற்கு வங்காளம் என்ற டார்ஜிலிங் என்ற ஒரு பகுதியில் அவங்க குடியேறி அங்கு தங்கி இருந்து அவர்கள் ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக வந்தார்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவரும் அவர்களுடைய கணவராரும் கல்கத்தா பகுதிகளுக்கு சென்ற போது டார்ஜிலிங் பகுதியில் அவர்களுடைய 6 குழந்தைகளையும் அவர்களை கவனிக்கும்படியாக ஒரு பணிப்பெண்ணும் தங்கி இருந்த போது பெரிய அடைமழை அந்த இடத்துல ஒரு பேர் அழிவு உண்டாகி மழை சரிவினாலே அந்த குழந்தைகள் அப்படியே மண்புள்ளாக புதைந்து போனார்கள், அப்படியே அழிந்து போனார்கள். அந்த செய்தி அவர்களுடைய காதுக்கு வந்தபோது பார்த்தீங்கன்னா அந்த தாயார் மிகவும் உடைந்து போனார்கள். அவளால் துக்கம் தாங்கிக் கொள்ளவே முடியலை. அவர்கள் ஒரு மிஷனரியாக தரிசனம் பெற்றவர்களாக இந்திய தேசத்துக்கு வந்தபோது இப்படிப்பட்ட ஒரு இழப்பு ஏற்பட்ட அந்த நிலையில அவர்கள் மனம் சோர்ந்து போகாதவர்களாக தங்களுடைய விசுவாசத்திலே அவர்கள் உறுதியாக நின்றவர்களாக, கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், என் மேல இருக்கிற தரிசனத்தை முடிவு பரியந்தம் நான் காத்துக்கொள்ளணும், இந்த காரியத்தினால நான் சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி அவளுக்குள்ளாகவே நல்ல தைரியத்தையும் விசுவாசத்தையும் அவர்கள் பலப்படுத்தினவர்களாக கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்றினார்கள். அவளுடைய இப்படிப்பட்டதான இழப்பின் மத்தியிலும் அவங்க பார்த்தீங்கன்னா வங்க தேசத்துல 1943 44 ஆண்டு வரையிலுமாக கடுமையான பஞ்சங்கள் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்தினாலே சரியான ஆகாரம் கிடைக்காத குழந்தைகளுக்கு இவர்கள் அந்த குழந்தைகளை பொறுப்பெடுத்தவர்களாக அனுதினமும் நல்ல ஆகாரத்தை அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து உயர்ந்த கல்விகளை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்களை கண்டார்கள். அவர்கள் நல்ல உயர் அதிகாரிகளாக, ஊழியக்காரர்களாக, அரசியல் அதிகாரிகளாக பதவி ஏற்கும்படியாக கர்த்தர் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில உயர்வை கொடுத்தார். இவர்கள் மூலியமாக இப்படிப்பட்ட அற்புதங்களும் அதிசயங்களும் ஆசீர்வாதங்களையும் அநேக ஜனங்கள் அந்த வங்க தேசத்துல பெற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரம் அல்லாமல் அந்த வங்க தேசத்துல காச நோயினால் அநேகர் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காச நோய் தடுப்பு சட்டம் என்ற ஒரு இயக்கத்தின் மூலியமாக இந்த தாயார் என்ன பண்ணாங்கன்னா கடுமையாக முயற்சி பண்ணி யாரும் இந்த கொடிய நோயினால மரித்து போகக்கூடாதுன்னு சொல்லி தீவிரமாக பிரயாசப்பட்டு ஒவ்வொருக்காக அவர்கள் நல்ல மருந்துகளை கொடுத்து அவர்களுக்கு நல்ல சத்தான ஆகாரங்களை கொடுத்து அவர்களை பராமரித்தது நிமித்தமாக அநேகர் இந்த காச நோயினால் மரித்து போகாதவர்களாக பாதுகாக்கப்பட்டதுனால அந்த வங்க தேசத்துல அந்த அரசாங்கமே இந்த தாயாருக்கு தங்க பதக்கத்தை கொடுத்து கௌரவித்தார்கள். இப்படிப்பட்டதான வேலைகளை அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு இந்த இழப்புக்கு பின்பதாக இவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வந்தார்கள். அது மாத்திரம் அல்லாமல் 522 அனாதை குழந்தைகளுக்கு வங்க தேசத்துல இவர்கள் தாயாராக இருந்த அந்த பிள்ளைகளை அரவணைத்து அவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை செய்யணுமோ அதையெல்லாம் செய்து கர்த்தருடைய வழியிலே நற்காரியங்களை கற்றுக் கொடுத்தவர்களாக அந்த பிள்ளைகளுக்கு வளர்த்துகிற ஒரு நல்ல தாயாராக அவர்கள் வாழ்ந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முடிவு பரியந்தம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இழப்பின் மத்தியிலும் கர்த்தர் கொடுத்த தரிசனத்துல மாறாதவர்களாக நின்று கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை முழுமையாக நிறைவேற்றி முடித்தார்கள். வேதத்துல கூட இப்படி ஒரு வசனம் இருக்குதுங்க. 1 பேதுரு 1 அதிகாரம் 7வது வசனத்துல அழிந்து போகிற பொன் அக்னியினால சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக அடாலி என்ற மிஷனரி இந்திய தேசத்திற்கு என்ன நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றும்படியாக கர்த்தரை இறுக பிடித்து கொண்டு அந்த விசுவாசத்திலே அவர்கள் அசைந்து போகாதவர்களாக இழப்பின் மத்தியிலும்
கர்த்தரை விடாமுயற்சியாக பற்றி கொண்டு தங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றி முடித்ததான ஒரு நல்ல மிஷனரி குறித்து இந்த நாளிலே நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்ம எதற்காக படைத்தார், எதற்காக இந்த பூமியில வைத்திருக்கிறார், நம்ம மேல வைத்த அழைப்பு என்னன்னு சொல்லி நாம் அறிந்தவர்களாக இந்த நாளிலே பிரயாசப்படும்படியாக கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். சின்ன இழப்புக்கும் நான் ஆண்டவரத்துல ஜெபித்த காரியங்களுக்கு கர்த்தர் எனக்கு பதில் தரலன்னு சொல்லி சோர்ந்து போய் பின்வாங்கி போய் நம்ம மேல இருக்கிற தரிசனத்தையே விட்டு பின்மாற்றத்துக்குள்ளாக இருக்கிற ஜனங்கள் இந்த நாளிலே மனம் திரும்பும்படியாக, கர்த்தர் பக்கமாக திரும்பும்படியாக, இழப்பின் மத்தியிலும் கர்த்தருக்காக எப்படி விசுவாசத்தோடு விடாமுயற்சியாக நிற்கணும்னு சொல்லி இந்த அடாலி லீக் குறித்து நாம் இந்த நாளிலே அறிந்திருக்கிறோம். அவர்களை போல நாமும் இந்த நாட்களிலே பிரயாசப்படும்படியாக, அநேகருக்கு நாம் உதவியாக இருக்கும்படியாக, கர்த்தர் நம்ம மேல வைத்த அழைப்பை, விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாக இந்த நாளிலே நாமும் பிரயாசப்படணும்னு சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இந்த மிஷனரிக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இவர்களை போல நம்மளுடைய சந்ததிகளும் எழும்பணும்னு சொல்லி நாம் அவர்களுக்காக பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.